योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार जय गुरुराया। நேற்றைக்கு பகவானுடைய ஏதோ ஒரு புத்தகத்தை பிரித்து படிக்கும் பொழுது அதில் பகவான் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டார் திருவண்ணாமலை வீதிகளில் சுற்றி கொண்டிருக்கும்போது மிகவும் ஆச்சரியம். ஒரு பகவானிடமிருந்து அருள் சுரந்து கொண்டே இருக்கும்போது அதனால் எத்தனையோ பேர் பல நன்மைகளை எய்தும்போது ஒரு சில தீய சக்திகளும் எழும்புகின்றன. நாம் நிலத்தில் விதை விதைத்து தண்ணீர் ஊற்றி உரம் போடும் பொழுது சில சமயம் நம்மையும் அறியாமல் அங்கே வேண்டாத தாவரங்களும் முளைக்கும் அல்லவா? அதுபோல் ஏதோ ஒரு விதத்தில் இந்த தீய சக்திகளும் கிளம்புகின்றன. அவர்களுடைய அந்த அருளினுடைய என்ன ஒரு பரிமாணம் என்று தெரியவில்லை. அதனால் பலர் அவரை பல விதங்களில் துன்புறுத்தியிருக்கிறார்கள். சாதாரண மனிதர்களை நாம் துன்புறுத்தினாலே அதற்குரிய பலன் இல்லாமல் போகாது. என்றோ ஒரு நாள் அதற்கெல்லாம் நாம் பதில் சொல்லியாக வேண்டும். ஒரு மகாத்மாவை, ஒரு தூய ஆத்மாவை நாம் ஏதேதோ கற்பனை செய்து கண்டபடியெல்லாம் பேசும்பொழுது அந்த தண்டனையை நம்மால் நினைத்து கூட பார்க்க முடியாது. அது நம்மை துரத்தி துரத்தி அடித்து பழிவாங்க. ஏனென்றால் இறைவனுக்கு தன்னை சொன்னால் கூட பரவாயில்லையா, ஆனால் தன்னுடைய பெரும் பக்தர்களை ஏதேனும் சொல்லிவிட்டால் அவரால் தாங்க முடியாது. எதுவாயினும் இந்த கர்ம விதி என்று ஒன்று மிகவும் வலிமையோடு செயல்படுவதை எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கிறோம் அல்லவா? ஒருவர் பிறவிலேயே கண் குருடாக பிறக்கிறார். ஏன்? இந்த பிறவிக்கு முன்பிறவி இல்லை என்றால் எதற்காக அவர் அப்படி பிறக்க வேண்டும்? ஏன் சிலர் ஏழையாக பிறக்க வேண்டும், சிலர் பணக்காரர்களாக பிறக்க வேண்டும்? இந்த வித்தியாசங்கள் எல்லாம் இந்த கர்ம வினையின் அடிப்படையில் தான் எழுகின்றன. ஒரு மகாத்மா ஏன் இப்படியெல்லாம் துன்பப்படுகிறார் என்றால் அவருடைய காலில் விழுந்து பலர் அவர்களுடைய பாபங்களை கொட்டுகிறார்கள். சன்னதி தெரு வீட்டில் நாம் பார்த்தோமானால் அந்த வராண்டாவில் உட்கார்ந்து பகவான் எல்லோருக்கும் தரிசனம் தருவார். அந்த வராண்டாவை ஒட்டி வீதியில் ஒரு பெரும் சாக்கடை இருக்கும். அதில் அத்தனை ஃபில்ப் நிறைந்து கொண்டிருக்கும். அதைத்தான் பொதுமக்கள் அவர்களுடைய கழிப்பிடமாக உபயோகித்து வந்தார்கள். பலமுறை எனக்கு அது தோன்றும், ஒரு பகவானுடைய காலில் ஆசீர்வாதம் வாங்க வேண்டும் என்று நாம் விழும்பொழுது ஒரு பரிமாற்றம் நடக்கிறது. அங்கு நம்மிடமிருந்து நம்முடைய பாப்பங்கள் அவரிடம் செல்கின்றன. சில பாப்பங்கள் செல்லும். அது என்ன கணக்கு என்று இறைவனுக்குத்தான் தெரியும். அப்பொழுது அவரிடமிருந்து அவருடைய புண்ணியம், அவருடைய அருள் என்று அதை சொல்வோம், அது நமக்கு வந்து சேரும். ஆக இந்த பரிமாற்றமானது நடந்து கொண்டே இருக்கிறது. சாதாரண மனிதர்களிடையும் இது உண்டு. நாம் ஒருவருடைய கையை பிடித்தோமானால், ஒருவர் நம் காலில் வந்து விழுந்தால் அவருடைய சில பாபங்கள் நம்மிடம் வந்து சேரும். நம்முடைய சில புண்ணியங்கள் அவரிடம் போய் சேரலாம், அல்லது நம்முடைய பாபங்களே அவர்களிடம் போய் சேரலாம். சாதாரண மனிதர்களிடையே இந்த பரிமாற்றம் உண்டு என்று ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லி நான் படித்திருக்கிறேன். ஆக ஒருவர் நம்மை திட்டுகிறார், பலவிதமான பழிகளை நம்மேல் போடுகிறார். உண்மை என்று என்ன என்று விசாரிக்காமல் ஏதோ காதில் விழுந்ததெல்லாம் கேட்டு ஏதேதோ சொல்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். அந்த ஒவ்வொரு வார்த்தையும் அவருடைய கர்ம வினையாக அவருடைய அக்கவுண்டில் ஏறி சமயம் வரும்பொழுது அவரை பலவிதங்களில் துன்புறுத்தும். அதிலிருந்து அவர் தப்பிக்கவே முடியாது. ஆனால் அந்த திட்டை வாங்கிக் கொள்ளும் அந்த நபர் இருக்கிறாரே, அது அவருக்கு பெரிய புண்ணியமாக அமைந்துவிடும்.
நாம் வாங்கும் ஒவ்வொரு பழியும் நம்மிடமிருந்து சில பாப்பங்களை சொல்பவரிடம் சென்று சேர்த்துவிடும். அதனால் நாம் சில பாப்பங்களிலிருந்து விடுபடுவோம். அந்த அளவிற்கு நமக்கு அதில் ஒரு நன்மை கிட்டுகிறது. அதனால் உண்மையிலேயே பார்க்க போனால் நம்மை திட்டுபவர்களிடம் நாம் நன்றியோடு இருக்க வேண்டும். ஏனென்றால் நம்முடைய பாப்பங்களை எல்லாம் அவர்கள் வாங்கிக் கொள்கிறார்கள். அவையெல்லாம் செய்யாமலேயே நம்மை திட்டுவதன் மூலம் அவர்கள் அதை வாங்கிக் கொள்கிறார்கள். அதனால் நாம் அவர்களிடம் நன்றியோடு இருக்க வேண்டும். அதே போல் நம்மை புகழ்பவர்கள் அவர்களிடம்தான் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம்மை 2 வார்த்தைகள் சொல்லி புகழ்ந்துவிட்டு நம்மிடமுள்ள புண்ணியங்களை அவர்கள் தட்டி கொண்டு போய்வார்கள். நாம் கஷ்டப்பட்டு செய்திருக்கும் புண்ணியங்கள் சில அவரிடம் சென்றுவிடும். அவர் நம்மை புகழ்ந்து பேசுவதனாலே. ஆக இப்படி எத்தனையோ கணக்குகள் இருக்கின்றன. மகாத்மாவிடம் கேட்கவே வேண்டாம். நாம் குனிந்து அவருடைய பாதங்களை தொட்டு நமஸ்கரிக்கும் பொழுது அவருடைய அருள், நாம் சொல்கிறோம் அல்லவா, கடவுள் புண்ணியத்தில் நடந்தது என்று. அதே போல் அவருடைய புண்ணியம் நம்மிடம் ஆசீர்வாதமாக வந்து சேரும். நம்முடைய வேண்டாத கர்மங்கள் சில அவரிடம் சென்றடையும். அதனால்தான் இந்த மகாத்மாக்கள் கடைசி காலங்களில் பலவிதமான வியாதிகளால் பீடிக்கப்பட்டு கடைசியில் சமாதி அடைகிறார்கள். ஏனெனில் அவர்களுக்கு மனம் என்ற ஒன்று கிடையாது. அதனால் மனதினால் வரும் துன்பம் என்பதே கிடையாது. ஆனால் அவர்களுடைய சரீரமானது நம்முடைய சரீரம் போல் சதையும் நரமும் எலும்பும் தோலுமால் ஆனது. அதனால் அது இந்த பாப்பங்களால் பிடிக்கப்பட்டு பலவிதங்களில் துன்பப்படும். நாம் இதை பார்க்கிறோம் அல்லவா, ஒவ்வொரு மகாத்மாவின் வாழ்க்கையிலும் கடைசியில் கேன்சர் அல்லது வேறு விதமான பெரும் வியாதிகள் அவர்களை பீடித்து அவர்கள் கடைசியில் மகாசமாதி அடைவார்கள். ஆனால் அவர்கள் மனம் எந்த விதத்திலும் துன்புறாது. அவர்களுக்கு மனம் என்ற ஒன்றே கிடையாது. மனத்தை அழித்தவர்கள், மனோ நாசம் செய்தவர்கள். ஆக ஏற்கனவே நம்முடைய பாப்பங்கள் அவர்களிடம் கொட்டி அவரிடம் புண்ணியம் வாங்கிக் கொள்கிறோம். அதே போல் சுவாமியினுடைய வீட்டு வாசலில் இருக்கும் அந்த சாக்கடை உள்ளே பெரிய பகவான் நமக்கு சதா அருள் செய்து கொண்டே இருக்கிறார் தியாகமூர்த்தியாய். அவருடைய வீட்டு வாசலில் அந்த கழிவு நீர் தேங்கும் சாக்கடை. மகாத்மாக்களை பலவிதங்களில் விளையாட்டாக துன்புறுத்துவர்களும் இருக்கிறார்கள், வேண்டுமென்றே துன்புறுத்துவர்களும் இருக்கிறார்கள். இந்த ஒரு கதையில் ஒரு மகாத்மா கண்ணை மூடிக்கொண்டு ஆழ்ந்த தியானத்தில் இருப்பார். சில சமயம் அந்த உடலுக்கு பசி ஏற்படும் பொழுது அவருடைய கண்கள் திறக்கும். கண்களை மூடிக்கொண்டுதான் இருப்பார். அவருடைய கைகள் மட்டும் வெளியே நீட்டியபடி இருக்கும். கையை ஏந்துவார். அப்பொழுது யாரேனும் அருகிலிருந்து ஏதேனும் அவருக்கு உணவை கையில் போட்டால் உடனே அந்த கை எழுந்து வாய்க்குள் அந்த உணவை போட்டுக் கொண்டு விடும். இப்படி அவர் தன்னுடைய காலத்தை கடத்தி வந்தார். பசிக்கும் பொழுது மட்டுமே தன் கைகளை நீட்டுவார், கண்களை மூடியபடி. யாரேனும் ஏதேனும் ஒரு உருண்டை அல்லது ஒரு உணவுப் பொருள் வைத்தால் அதை வாயில் போட்டுக்கொண்டு மறுபடியும் தியானத்தில் மீண்டும் ஆழ்ந்து ஈடுபடுவார். இப்படி இருக்கும் பொழுது அந்த ஊர் மக்கள் இவருக்கு இப்படி செய்வதால் அவர்களுக்கு பல நன்மைகள் ஏற்படுவதை உணர்ந்தார்கள். ஆக போட்டி போட்டுக்கொண்டு அவருக்கு நல்ல நல்ல உணவுகளை எப்பொழுது அவர் கையை நீட்டுவார் என்று பார்த்து கொண்டிருந்து அவருடைய கைகளில் உணவுப் பொருள்களை வைப்பார்கள். ஒரு சமயம் அந்த நாட்டினுடைய அரசன் தன்னுடைய குதிரையில் அந்த பக்கம் வந்து கொண்டிருந்தான். ஏனோ தெரியவில்லை, அன்று அவரை சுற்றி யாருமே இல்லை. திடுமென்று அந்த மகாத்மாவினுடைய 2 கைகளும் நீண்டன. இவன் ஏற்கனவே அதை பற்றி கேள்வி விட்டிருப்பதனால் விளையாட்டாக குதிரையிலிருந்து இறங்கவும் அந்த குதிரையானது சாணம் போடவும் சரியாக இருந்தது. உடனே விளையாட்டாக அந்த குதிரை சாணத்தை ஒரு உருண்டை எடுத்து அவர் கையில் போட்டார். அவர் வழக்கம் போல் அதை எடுத்து வாயில் போட்டுக்கொண்டு வாயை மூடிவிட்டார். அவர் மறுபடியும் தியானத்தில் ஆழ்ந்து விட்டார். இவன் தான் செய்தது ஒரு பாவம் என்று கூட தெரியாமல் நகரத்துக்கு திரும்பினான். மிக விளையாட்டாக அதை செய்தான்.
அவர் அதை வாயில் போட்டுக்கொள்வதையும் பார்த்தான். அவனுக்கு ஒரே சிரிப்பு. அவன் மறுநாள் தர்பாரில் உட்கார்ந்து கொண்டிருக்கும் பொழுது அங்கே ஒரு முனிவர் வந்தார். அவர் சொன்னார், மன்னா, என்ன காரியம் செய்து விட்டாய்? இப்படி ஒரு நெருப்போடு விளையாடி விட்டாயே. நீ அந்த மகாத்மாவினுடைய கையில் போட்ட அந்த குதிரை சாணமானது, நீ ஒரு கை உருண்டைதான் போட்டாய், அது உனக்காக ஒரு மலை போல் வளர்ந்து காத்து கொண்டிருக்கிறது நரகத்தில். நீ உயிரை விடும் பொழுது அங்கு சென்று அந்த மலை போன்ற குதிரை சாணத்தை சாப்பிட வைப்பார்கள் உன்னை என்று எச்சரித்து விட்டு சென்றார். இதை கேட்ட அரசனுக்கு மிகவும் பயங்கரமான ஒரு துன்பம் மனதிற்கு வந்துவிட்டது. அடடா, தெரியாமல் எப்பேற்பட்ட ஒரு தப்பை செய்துவிட்டோம், இதற்கு என்ன வழி என்று யோசித்து பிறகு ஒரு மகாத்மாவின் அறிவுரைப்படி தன்னமுள்ள பொருட்களை எல்லாம் தானம் செய்து தான் ஒரு தவ வாழ்க்கையை மேற்கொள்ள வேண்டும் என்று நினைத்தான். ஒரு சிறிய குடிலை அமைத்தான். அரண்மனையிலிருந்து விலகினான். தன்னிடம் இருக்கக்கூடிய நகைகள், பணம் எல்லாவற்றையும் தானம் செய்ய ஆரம்பித்தான். அதில் சில கன்னிப்பெண்கள் அவர்களுடைய கல்யாணத்திற்காக வந்து கையேந்துவார்கள். அப்பொழுது அவர்களிடம் வேண்டிய பணத்தையும் நகைகளையும் கொடுப்பார். மீதி நேரங்களில் எல்லாம் அவர் ஒரு தவ வாழ்க்கை வாழ்ந்தார். ஆனால் அந்த அரசன் புதிதாக இந்த வாழ்க்கையை மேற்கொண்டதால் இதை யாராலையும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. பலர் அந்த அரசனை பற்றி கண்டபடியெல்லாம் பேச ஆரம்பித்தார்கள். அதுவும் கன்னிப்பெண்கள் வந்து அவரிடமிருந்து நகைகளை எல்லாம் வாங்கி செல்வதை பார்த்தவுடனே சில கெட்டவர்களுக்கு அது விபரீதமாக தோன்றியது. அவர்கள் அந்த ஊரில் பரப்ப ஆரம்பித்தார்கள், இந்த அரசன் தவ வாழ்க்கை போல் நடிக்கிறான், இவன் வேறு ஏதேதோ செய்து கொண்டிருக்கிறான், பெண்கள் எதற்கு அந்த இடத்திற்கு செல்ல வேண்டும் என்றெல்லாம் ஆரம்பித்தார்கள். இந்த கயவர்கள் பேசுவது விரைவில் தீ போல் பரவி எங்கு பார்த்தால் அந்த அரசனை பற்றி தவறாகவே எல்லோரும் பேசிக் கொண்டிருந்தார்கள். கடைசியில் ஒரு நாள் ஒரு பெண்மணி அங்கு வந்தார். அவர் தன் கணவனோடு வந்தார். அந்த அரசனிடம் கையேந்த வந்தார். அவர்கள் பரம ஏழையாக இருந்தார்கள். அவருடைய கணவருக்கு கண் பார்வை இல்லை. ஆக அந்த பெண்மணி தன் கணவருடைய கையை பிடித்தபடி அங்கு வந்து நின்றாள். இந்த அரசனிடம் ஏதாவது வாங்கி செல்லலாம், இப்படி ஒரு தபஸ்வியாக இருக்கிறார், அவரிடமிருந்து வாங்கி செல்வது நமக்கு புண்ணியம் என்று அந்த பெண்மணிக்கு தோன்றியது. அந்த பெண்மணியே ஒரு உயர்ந்த மனநிலையில் இருந்தாள். ஏனென்றால் கண் பார்வையற்ற குருடனாக இருந்தாலும் அந்த கணவரை வழிபட்டு ஒரு பத்திவிரதையாக இருந்தாள். பத்திவிரதைகளுக்கு இயற்கையாகவே ஞானம் பிறக்கும். அவர்கள் மனம் உயர்நிலையை அடையும். சில ஆற்றல்கள் அவர்களிடம் வந்து சேரும். கணவன் எப்பேற்பட்டவனாக இருந்தாலும் அவனிடம் அவனையே ஒரு தெய்வமாக கொண்டு வழிபட்டு அவனுக்கு வேண்டிய பணிவிடைகளை எல்லாம் செய்து அவனை சந்தோஷப்படுத்தி வரும் பெண்மணிகள் ஒரு தவ வாழ்க்கை நடத்துபவர்கள். அதற்குரிய சில ஆற்றல்கள் அவர்களிடம் வரும். இப்பொழுது அந்த கணவர் கேட்டார், அம்மா, நாம் எங்கு நின்று கொண்டிருக்கிறோம், என்ன வேண்டும் உனக்கு, என்ன செய்ய போகிறாய் என்று. அப்பொழுது அந்த பெண்மணி சொன்னாள், இதோ இந்த நாட்டு அரசன் இந்த குடிசையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் வந்து கேட்பவர்களுக்கெல்லாம் தானம் வழங்குகிறார். நாமும் சற்று ஏதாவது தானம் வாங்கிக் கொண்டால் நம் வாழ்க்கையை நன்கு நடத்தலாமே என்று வந்தோம் என்று சொன்னவுடன் அந்த கணவனுக்கு முகமே மாறிவிட்டது. அவர் அந்த அரசனை பற்றி பலவிதமான விஷயங்களை கேள்விப்பட்டிருந்ததால் அவரும் அந்த அரசனை பற்றி தவறாகவே நினைத்துக் கொண்டிருந்தார். உடனே அவர் கேலி செய்தபடி, ஐயோ, இந்த இடத்திற்கா கூட்டி வந்தாய்? இந்த அரசன் மிகவும் மோசமானவன், பெண்களை எல்லாம் ஏமாற்றுபவன், ஏன் அவனிடம் என்னை அழைத்து வந்தாய் என்று கேலியாக பேசி அவளை கடிந்து கொண்டார். அந்த பெண்மணிக்கு தன்னுடைய ஞானத்தில் இந்த அரசன் வாழும் தூய்மையான தவ வாழ்க்கை நன்கு தெரிந்திருந்தது. உடனே அவள் சொன்னாள், ஐயோ, இப்படி சொல்லிவிட்டீர்களே,
ஒரு நல்ல மனிதரை பற்றி, ஒரு தவ வாழ்க்கையில் ஈடுபடும் ஒரு முனிவரை பற்றி இப்படி பேசிவிட்டீர்களே. இத்தனை நாள் இவரை பற்றி தவறாக பேசினவர்கள் அனைவரும், ஒவ்வொருவரும், இவரை தவறாக பேசின ஒவ்வொருவரும், இவருக்காக மலை போல் குவிந்திருந்த அந்த குதிரை சாணம், அதிலிருந்து ஒவ்வொரு கவளம் அவர்கள் எடுத்து சென்று விட்டார்கள். இவரை பற்றி தப்பாக பேசுபவர்களுக்கெல்லாம் அந்த குதிரை சாணம் கவளம் கவளமாக சென்று சேர்ந்து விட்டது. அதனால் இவருடைய பாபமாக குவிந்திருந்த அந்த குதிரை சாணம் நிறைய குறைந்து கடைசியில் ஒரு கவளம்தான் மிஞ்சியிருந்தது. இப்பொழுது நீங்கள் அதை பெற்றுவிட்டீர்கள் இப்படி பேசி என்று சொல்லி, இதனால் உங்களுக்கு துன்பம் நேரிடும், அது மட்டுமல்ல அடுத்த பிறவியிலும் நீங்கள் குருடனாகவே இருப்பீர்கள் என்று சொன்னார். இந்த கதை, இந்த ஆன்மீக கதையில் நமக்கு எப்பேற்பட்ட ஒரு படிப்பினை இருக்கிறது. ஒருவரை பற்றி நாம் தவறாக பேசினோமானால் அவருடைய பாபத்திலிருந்து ஒரு பங்கு நம்மை வந்து சேர்கிறது. ஒருவரை பற்றி நாம் புகழ்ந்து பேசினால் அவருடைய புண்ணியத்திலிருந்து ஒரு பங்கு நமக்கு வந்து சேர்கிறது என்று தெரிந்து கொள்கிறோம். அதிலும் ஒரு முனிவரை, தூய வாழ்க்கை வாழ்பவரை, தவ வாழ்க்கை வாழ்பவரை நாம் புகழ்ந்து பேசினால் நமக்கு பெரும் புண்ணியம், பெரும் ஆசீர்வாதம் கிட்டும். அவரை இகழ்ந்து பேசினால் அவரிடம் வந்து கொட்டுகிறார்கள் அல்லவா எல்லோரும் பாப்பங்களை. அப்பொழுது ஒரு பெரும் தீமை நமக்கு ஏற்படும். அதனால் நாம் எப்பொழுதுமே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். யாரை நாம் புண்படுத்தும்படி பேசினாலும் அவர்களுடைய பாபம் நமக்கு செய்யாமலேயே வந்து சேருகிறது. யாரை நாம் புகழ்ந்து பேசினாலும் அவர்களுடைய புண்ணியம் நாம் செய்யாமலேயே நம்மை வந்து சேர்கிறது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதனால் யாரையும் விமர்சனம் செய்வதை விட்டுவிட வேண்டும். நாம் பேசினோமானால் அதில் உண்மை இருக்கிறதா இல்லையா என்று பார்க்க வேண்டும். உண்மை இருந்தாலே யாரும் யாரையும் பற்றி தவறாக பேசக்கூடாது. உண்மை இல்லாவிட்டால் நாம் அலட்சியமாக, ஏதோ கேலியாக, நமக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக அதை செய்தோமானால் பெரும் தீங்கை அடைவோம். இன்றைய பிரார்த்தனையை பகவானிடம் சமர்ப்பிப்போம், அவரிடம் வேண்டிக் கொள்வோம். நம் வாயிலிருந்து எந்தவிதமான தோஷமும் வரக்கூடாது, யாரை பற்றியும் நாம் விமர்சனம் செய்யக்கூடாது என்று வேண்டிக் கொள்வோம். மகாத்மாக்களுக்கு எந்த விதமான அபச்சாரமும் நம்மால் நேர்ந்துவிடக்கூடாது என்றும் வேண்டிக் கொள்வோம். அது மட்டுமல்ல, பகவானிடம் பெரும் கருணையோடு அவர் உடனடியாக குறுக்கிட்டு இந்த உலகத்தின் போக்கை முற்றிலும் மாற்ற வேண்டும். ஏனென்றால் இந்த உலகத்தில் இப்பொழுது வன்முறைகள் மிகுந்து கிடக்கிறது. எத்தனை சம்பவங்கள் நமக்கு அச்சமூட்டுகிறது. பிரபஞ்சத்தின் நாயகனாகிய பகவான் தங்களிடம் நாங்கள் மீண்டும் மீண்டும் கோட்டி கோட்டி முறை வேண்டிக் கொள்கிறோம். தாங்கள் இந்த உலகத்தில் அமைதி, சமாதானம், ஒற்றுமை, ஒழுங்கு, கட்டுப்பாடு, நல்லிணக்கம் இவற்றை மக்களிடையே கொண்டு வந்து அவர்கள் ஒரு தார்மீக வாழ்க்கை, இறைவனுடைய நினைப்போடு வாழ வேண்டும். ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கும் வன்முறை போர்களெல்லாம் தாங்கள் நிறுத்தி அமைதியும் சமாதானத்தையும் நிலவச் செய்ய வேண்டும். இந்த உலகத்தையே, இந்த உலகத்தில் உள்ள அத்தனை நாடுகளையும் தாங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும். யாருடைய மனத்திலும் பகையுணர்ச்சி எழும்பக்கூடாது, போர் என்ற எண்ணமே எழும்பக்கூடாது என்று வேண்டிக் கொள்கிறோம். இதற்கும் மேலே நம்மை திடும் திடும் என்று வந்து தாக்கும் கொடிய நோய்கள், இயற்கையின் சீற்றங்கள், கோர விபத்துக்களை தாங்கள் கட்டுக்குள் வைக்க வேண்டும். இதற்கும் மேலே மக்களுடைய மனதில் உள்ள எதிர்மறை எண்ணங்களை, அசுர எண்ணங்களை எல்லாம் தங்களால் மட்டுமே அழிக்க முடியும். தாங்கள் அழித்து அதற்கு பதிலாக அவர்களுக்கு உயர்ந்த சிந்தனைகள் தர வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கிறோம். எந்த நாட்டைச் சேர்ந்தவராயினும், எந்த மதத்தை தழுவினவராயினும் கண்டிப்பாக கர்ம விதிக்கு உட்பட்டவர்கள்தான். இந்த கர்ம விதியானது யாருடைய நம்பிக்கையும் வளருவதற்காக காத்திருக்காது. துல்லியமாக செயல்படும், உடனடியாக செயல்படும், கடுமையாக செயல்படும். இந்த உடனடியாக என்று சொல்கிறேன், முக்கால்வாசி நம்முடைய துன்பங்கள், இந்த பிறவியில் நேரும் துன்பங்கள் எல்லாம் போன ஜென்மத்தில் பாப்பங்களினுடைய எதிரொலிகள் தான். ஏதோ சில கர்மங்கள் மிகவும் கடுமையானவை,
மற்ற ஜன்மங்களிலிருந்து வருபவை அதில் ஏதோ ஒரு கணக்கு வைத்திருக்கிறார் இறைவன். பகவான் அடிக்கடி சொல்வார், there is a cosmic register. அந்த காஸ்மிக், இந்த பிரபஞ்சத்துக்கு ஒரு குறிப்பேடு இருக்கிறது. அந்த குறிப்பேட்டில் ஒவ்வொருடைய கணக்கும் அதில் பதிவு செய்யப்படும். ஒன்று கூட இறைவனுடைய பார்வைக்கு தப்பாது, அதில் உடனே நம்முடைய கணக்கில் ஏறிவிடும் என்று சொல்வார். ஆக நாம் யாராக இருந்தாலும் சரி, நம்முடைய கர்ம வினை பயனை அனுபவித்தாக வேண்டும். அதனால்தான் எல்லோரும் ஏதேதோ துன்பங்களில் சிக்கி உதவியின்றி பாதுகாப்பின்றி தவித்து வருகிறார்கள். ஆயினும் இவற்றிற்கெல்லாம் மேலே காரணமற்ற கருணை என்ற ஒன்று இறைவன் வைத்திருக்கிறார். ஆக நாம் பகவானிடம் வேண்டிக் கொள்வோம். அவருடைய பேரன்பு, பேரருள் இந்த உலகத்திலே ஏதேதோ துன்பங்களில் சிக்கி தவிக்கின்ற அத்தனை பேருக்கும் எட்டி அவர்களுக்கு அதிலிருந்து ஒரு விடுதலை கிடைக்க வேண்டும், ஒரு மேன்மை கிட்ட வேண்டும். அத்தோடு சுயநலமின்றி மற்றவர்களுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கும் தொண்டர்களுக்கெல்லாம் பழி பாவங்களிலிருந்து பாதுகாப்பு கிடைக்க வேண்டும். நாட்டின் பொருளாதாரத்திற்கு ஒரு பெரிய ஏற்றம் நடந்து நாடு பல துறைகளிலும் சிறப்பாக முன்னேறி உன்னத நிலையில் விஸ்வகுருவாக இருந்த இந்த உலகத்தையே தர்மத்தின் வழியில் நடத்தி செல்ல வேண்டும். பகவான் தங்களுடைய திவ்யமங்கள நாமம், சக்தி மிகு திவ்யமங்கள நாமத்தை நாங்கள் இடைவிடாது சொல்ல வேண்டும், ஆனந்தமாக சொல்ல வேண்டும். தங்களுடைய லீலைகளையும் உபதேசங்களையும் திரும்ப திரும்ப மனதிற்கு கொண்டு வந்து அசை போட்டு அவற்றையெல்லாம் ஆத்ம சக்தியாக மாற்றிக்கொள்ள வேண்டும். தங்களுடைய கைகளிலே நாங்கள் சாத்வீக கருவிகளாக மட்டுமே இயங்க வேண்டும். தப்பை தவறி கூட ராட்சச கருவிகளாக ஆகிவிடக்கூடாது. எங்களுடைய அன்றாட வாழ்க்கையை தங்களுக்கு அர்ப்பணமாக செய்து வர வேண்டும். மாயை என்ற பிடிக்குள் சிக்கிவிடக்கூடாது. தங்களுடைய பேரானந்த பிரம்மானந்த நிலை எங்களுக்கும் கிட்ட வேண்டும். ஆனால் அதற்கு எங்கள் மனம் முற்றிலும் தூய்மையாக வேண்டும். எங்கள் மனதிலே ஆசா பாசங்கள் நிரம்பி கிடப்பதால் திரும்ப திரும்ப ஏதேதோ நினைத்து ஒரு பயங்கரமான பயம் தோன்றுகிறது. அது மட்டுமில்லாமல் ஒரு கொடிய விஷம் போன்ற கோபம், நெருப்பு போன்ற வார்த்தைகளை கொட்டுகிறோம், பொறாமைப்படுகிறோம், வஞ்சம் தீர்த்துக் கொள்கிறோம். அது தவிர காமம், எதற்கெடுத்தாலும் துக்கப்படுவது போன்றவைகள் எல்லாம் மனதின் உணர்ச்சிகளாக இருந்து நம்மை கடைசியில் மன உளைச்சலில் கொண்டு தள்ளிவிடும், மருந்து வாழ்க்கையாகிவிடும். ஆனால் நம்முடைய பகவான் இடியென முழங்கியிருக்கிறார். இறை நாமம் வல்லமை மிக்க ஒரு ஆயுதம். அதை நாம் சொல்லிக்கொண்டே இருந்தோமானால் நம்முடைய பாபங்களை எல்லாம் அழித்துவிடும் ஆற்றல் கொண்டது. அது நம்முடைய மனதில் உள்ள வாசனைகளை கூட அழித்து மனதை தூய்மைப்படுத்திவிடும் என்று தங்களுடைய திவ்யமங்கள நாமத்தில் நாங்கள் அடைக்கலம் கொள்கிறோம். விரைவிலேயே எங்கள் மனங்கள் தூய்மையாக வேண்டும். இந்த உலகத்தில் எங்கே இருந்தாலும், எந்த ஒரு வேலை நம் கையில் வந்து விழுந்தாலும் அவை அனைத்தும் தங்களுடைய வேலையில் தானே. தாங்கள் ஒருவர்தான் இருக்கிறீர்கள், வேறு எதுவும் இல்லை, எவரும் இல்லை. அதை தங்களுடைய சேவையாக ஆனந்தமாக போட்டி பொறாமை பொச்சரிப்பின்றி செய்து இவற்றையெல்லாம் ஆத்மசக்தியாக மாற்றிக்கொள்ள வேண்டும். வாழ்க்கை என்ன கொண்டு வந்து கொடுக்கிறதோ, சுகமோ துக்கமோ, அது தங்களுடைய இச்சையினால் சங்கல்பத்தினால் நேர்கிறது. எங்களுடைய கர்ம வினையின் பயனாக அது ஏற்படுகிறது. ஆயினும் அது தங்களுடைய இச்சையால் நேர்வதால் அது கண்டிப்பாக ஆசீர்வாதமாக மட்டும்தான் இருக்க முடியும். ஆக நமக்கு நேரும் ஒவ்வொரு துன்பத்தையும் துயரத்தையும் பிடிவாதமாக ஆசீர்வாதமாக மட்டுமே பார்த்து வந்தோமானால் அது எப்பேற்பட்ட ஆசீர்வாதம் என்று நமக்கு அது காட்டி கொடுத்துவிடும். அது எதற்கு ஆசீர்வாதம்? நம்முடைய மனம் பண்படுவதற்கு ஆசீர்வாதம், நம்முடைய ஆன்மீக முன்னேற்றத்திற்கு அது ஆசீர்வாதம். அப்பொழுது ஒவ்வொரு துன்பமும் துயரமும் ஒரு உயர் ஞானத்தில் முடியும். நம் மனதை அது தூய்மையாக்கும். பகவான் தங்களிடம் வேண்டிக் கொள்கிறோம். நாங்கள் அப்படி ஆசீர்வாதமாக அதை பார்க்க முடியாவிட்டால் நிலைகுலைந்து போவோம், இறைவனை நொந்து கொள்வோம், அவரிடமிருந்து விலகப் பார்ப்போம். மற்றவர்களை எல்லாம் வெறுப்போடு நீங்கள்தான் என்னுடைய தோல்விகளுக்கெல்லாம் காரணம் என்று குற்றம் சாட்டுவோம். மேலும் மேலும் கர்ம வினைகளை பெருக்கிக் கொண்டே போவோம். ஆக தாங்கள் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். நடப்பவை அனைத்தும் நன்மைக்கே என்ற உணர்வோடு ஒவ்வொன்றையும் நாங்கள் ஆசீர்வாதமாக மட்டுமே பார்க்க வேண்டும்.
அதற்கு நாங்கள் நன்றியோடு இருக்க வேண்டும். உலகத்தில் உள்ள ஜீவராசிகள் அனைத்துக்கும் தங்களுடைய மேன்மை மிக ஆசீர்வாதங்கள் கிட்டி அவைகளுக்கெல்லாம் ஒரு ஏற்றம் வர வேண்டும். இறுதியாக இந்த கொடிய பிறப்பு இறப்பு சுழலிலிருந்து நாங்கள் முற்றிலும் விடுபட வேண்டும். இதற்கு அடிப்படை காரணமாக இருக்கும் எங்கள் அகம்பாவத்தை அழித்து ஆத்மா பாவத்தை ஓங்கச் செய்து மரணமில்லா பெருவாழ்வை எல்லோருக்கும் தந்துள்ள வேண்டும் என்று ஆத்மாத்மாய் மீண்டும் 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 வேண்டிக் கொள்கிறோம். வேண்டிக் கொண்டே இருப்போம். ஜெய் யோகிராம் Yogi